யுனைட் த கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேலி யூகே முழுவதுமா பலாயிரம் மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. ஒரு நபர் அழைத்த பெயரின் காரணமாக இவ்வளோ பேர் ஒன்றிணைந்து யுனைட் த கிங்டம் அப்படிங்கிற ஒரு ரேலி உருவானது அப்படிங்கிறத யூகே ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் ஃபார் ரைட் குரூப்பை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய அந்த பேட்டர்ன் எடுத்து பாருங்களேன். எல்லாமே இந்த ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறவங்களுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வருகிறது. இவ்வளோ நாள் கம்யூனிசம் இல்லாட்டி இந்த ஃபார் ரைட் குரூப்புக்கு எதிரான ஒரு குரூப் இருக்கும்ல, லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய கை ஓங்கிட்டு இருந்ததெல்லாம் காலம் மாறி இப்போ ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறவங்க செம்மையாக ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது. யூகேலையும் அதே மாதிரி ஃபார் ரைட் குரூப்பை சார்ந்தவங்க தான் இந்த ரேலி அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஜெர்மன்லையும் ஃபார் ரைட் குரூப் அவங்களுடைய வின்னிங் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா இடங்களிலுமே, ஈவன் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜெர்மன் இல்லாட்டி ஜப்பான், இந்த எல்லா இடங்களிலுமே ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இங்க கூட பிஜேபி ஃபார் ரைட் குரூப் தான். ஆனால் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான கம்யூனிச கொள்கையிலிருந்து விலகி ஒரு மிக்ஸ்டு கம்யூனிசம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி சென்றதுனாலையும் அவங்களுடைய அரசியல் கொள்கை மிக்ஸ்டு கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்ததுனாலையும் தான் அதிகமான கம்யூனிச நாடுகள் அவங்களுடைய கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து விடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.